வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்திலிருந்து திருவையாற்று பதிகத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாடல்களுக்கான பொருளை சுருக்கமாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருவையாறு என்ற திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானை பற்றி ஒரு 11 பாடல்களில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். இப்போ ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தையும் நாம் பார்த்துட்டு வரலாம். 5 புலன்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அந்த 5 புலன்கள் மூலமாக அந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா வழிமாறி செல்கிறான். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அஞ்சேல் பயப்படாதே என சொல்லி வரக்கூடியவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த திருவையாறு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல நடனக்கலை சார்ந்த பெண்கள் ஆடுகிறார்கள். அந்த முழவுகள்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவி அதிர்கின்றன. அந்த அந்த அதிர்வை கேட்டு சில மந்திகள் பெண் குரங்குகள் என்ன பண்ணுதுன்னா இடியோசை அப்படின்னு பயந்துட்டு அந்த மரத்து மேலே ஏறி மேகத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்குமாம். அப்படிப்பட்ட ஊர் தான் இந்த திருவையாறு அப்படின்னு குறிப்பிடுறாரு திருஞான சம்பந்தர். அந்த மனிதனுக்கு அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாக வரக்கூடிய அந்த தடுமாறி போகக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாற்றி அவர்களை அஞ்சேல் என்று சொல்லி வரக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில் தான் அந்த திருவையாறு. அங்கே பெண்கள் நடனமாட முழவுகள் அதிர அந்த மந்திகள் அஞ்சும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கடுத்து 2வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா அந்த சிவபெருமான் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த கொல்லக்கூடிய நாகம், அந்த நாகம் என்று சொல்லக்கூடிய பாம்பினை தன்னுடைய இடுப்பில் கட்டியிருக்கிறார். மலையரசன் மகளாகிய பார்வதியோடு சேர்ந்து என்ன பண்ணுறாரு, காளை மீது ஏறி அப்படியே வரக்கூடியவன் அந்த சிவபெருமான். அழகான அந்த சொல் பேசக்கூடிய மகளிர்கிட்ட போய் பிச்சையிடுங்கள் என சொன்னவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில் திருவையாறு. அங்கே கடல் சங்குகள் என்ன ஆகுதுன்னா கடல்லிருந்து வெளியில் அப்படியே காவிரி ஆற்றோடு அந்த செழுமையான அந்த முத்துக்களை அங்கே ஈன்று விட்டு சஞ்சரிக்குமா. அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த திருவையாறு அப்படின்னு 2வது பாடலில் குறிப்பிடுறாரு திருஞான சம்பந்தர். அதற்கடுத்தபடியாக 3வது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரம்மா திருமால் அவங்களுடைய எலும்புக்கூடுகளை அணிந்தவனாம் இந்த சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் கைலாய மலையிலே தங்கியிருக்கக்கூடியவன், காணப்பேர் என சொல்லக்கூடிய அந்த தளத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன், மங்கை பங்கன் அதாவது உமையம்மையை தன்னுடைய உடம்பிலே ஒரு பாகமாக கொண்டவன், அந்த முத்தலை சூளம் அதை கையில் ஏந்தியவன். அப்படிப்பட்ட அந்த சிவன் இருக்கக்கூடிய கோயில் அந்த திருவையாறு தான். அங்கே அந்த குருவிகள்னு சொல்லக்கூடிய பறவைகள் பசுமையான அந்த சோலைகளில் தமக்கு வேண்டிய அந்த இறைகளை எல்லாம் தேடுமாம். அப்படிப்பட்ட சிறந்த ஊர் தான் அந்த திருவையாறு அப்படிங்கிறத இந்த 3வது பாடலில் குறிப்பிடுறாரு திருஞான சம்பந்தர். அதற்கடுத்தபடியாக 4வது பாடல் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சிவபெருமான் கையில் ஒரு மண்டையோடு வைத்திருப்பார். அது பிரம்மாவினுடைய ஒரு தலை. அது புலால், அதாவது மாமிச வாடை, அந்த ஒரு மாதிரி முடை நாற்றம் வீசும், கொஞ்சம் விரும்பாத மனத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தலையோட்டில் அந்த ஊர்கள் தோறும் போய் பலியேற்று திரியக்கூடியவன் அந்த சிவபெருமான். அவன் சங்கரன் அப்படிங்கிற பெயருடையவன், அப்படியே நெருப்பு வடிவத்தில் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த சிவன் இருக்கக்கூடிய கோயில் தான் திருவையாறு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வயலுக்கு பக்கத்தில் மரங்களில் ஏறி அந்த மந்திகள் பாயுதான். அதனால் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய தேனெல்லாம் என்ன ஆகுதான் அப்படியே மடுக்கல்ல விழுகுது. மடுங்கிறது ஒரு நீர்நிலை. அங்கே அந்த அந்த மடுக்கல் அந்த தேன் சொட்டுது. அந்த மீன்கள் அதை குடித்து துள்ளுதான். அப்புறம் செழுமையான தாமரை பூக்கள் எல்லாம் அப்படியே மலருதான். அப்படிப்பட்ட ஊர் தான் திருவையாறு அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அதற்கு அடுத்தபடியாக 5வது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சிவபெருமான் என்னென்ன மாதிரியான பூக்களை அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னவெல்லாம் உடம்பில் அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா தலையில் பார்த்தீங்கன்னா கங்கை நதி, அப்புறம் வில்வப்பூ அணிந்திருக்கிறார், பிறைநிலாவை சூடியிருக்கிறார், வெள்ளருக்கம்பூ, அதுக்கப்புறம் கொன்றை மலர் நிறைந்த மாலை, கரந்தை பூ, இதையெல்லாம் சடையில் சூடியவன். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தங்கி இருக்கக்கூடிய கோயில் உள்ள இடம் திருவையாறு. அப்படியே மேகம் வரை உயர்ந்த பொழில்கள் சூழ்ந்ததான், சோலைகள் சூழ்ந்ததான். அப்படிப்பட்ட அந்த திருவையாற்றில் தேரோடக்கூடிய வீதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அரங்கங்களில் ஏறி அணிகலன்கள் புனைந்த அந்த இளம் பெண்கள் நடனம் ஆடுவார்களாம். அப்படிப்பட்ட ஊராக அந்த திருவையாறு சொல்லப்பட்டிருக்கிறது.
அதற்கு அடுத்தபடியாக 6வது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சிவபெருமான் அனைத்து உலகங்களுக்குமே அரசனாம். விண்ணோருக்கும் மண்ணோருக்கும், அதாவது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் வள்ளலாய் விளங்கக்கூடியவன், கொன்றை சூடியவன். அந்த கொன்றை மலரை சூடியதுனால தான் சிவனுக்கு கோச்சடையான் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த சிவன் இருக்கக்கூடிய கோயில் உள்ள இடம்தான் அந்த திருவையாறு. அங்கே அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அரங்கங்களில் ஏறி நடனம் ஆடுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய ஊர் தான் திருவையாறு அப்படிங்கிறத இந்த 6வது பாடலில் குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக 7வது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தேவர்களை கொடுமைப்படுத்திய ஒரு 3 அரக்கர்கள் 3 கோட்டைகளை வைத்திருந்தார்கள். அது முப்புறம்னு சொல்லுவாங்க. இரும்பாலான கோட்டை, பொன்னாலான கோட்டை, அதற்கப்புறம் வெள்ளியாலான கோட்டை. அந்த மாதிரி ஒரு 3 கோட்டைகளை வைத்து தேவர்களை அழிக்க ஒரு 3 பேர் இருந்தாங்க. தாருகாட்சசன், கமலாட்சசன், விருதியுன்மாலி என்று சொல்லக்கூடிய 3 சகோதரர்கள். அவங்க இருந்த அந்த முப்புறங்களையும் சிவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அம்பு பூட்டி அந்த வில்லிலிருந்து அம்பு செலுத்தி என்ன பண்ணார்னா அழித்தானாம். அப்படிப்பட்ட அந்த சிவன் இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த திருவையாறு. அங்கே குயில்கள் கூவுதாம், தென்றல்கள் வீசுகின்றதாம், கரும்புகள் அப்படியே உறங்குகிறதாம். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய ஊர் தான் அந்த திருவையாறு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக 8வது பாடல். 8வது பாடலில் பெரும்பாலும் அந்த ராவணன் திருஞான சம்பந்தர் பதிகத்தில் இது 8வது பாடலில் பெரும்பாலும் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய கைலாய மலையை அந்த 10 தலை ராவணன் தூக்குனான் இல்லையா, அப்போ சிவன் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாரு, அந்த ராவணன் வந்து துன்பப்பட்டான், அந்த செய்தி சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கூட அஞ்சாமல் பயப்படாமல் கையிலை எடுத்தவன் அந்த 10 தலைகளையுடைய ராவணன். அப்போ அவனுடைய அந்த தலைகளும் தோளும் அப்படியே நெறியும்படி செய்தவன், அந்த நெருக்கிறார், அந்த அழுத்தம் கொடுக்குறாரு சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவன் வாழக்கூடிய ஊர் தான் இங்கே இந்த திருவையாறு. இந்த இடத்துல மரங்கள்லேருந்து நெற்று விழுகிறது. அந்த அதாவது தென்னை மரத்துலேருந்து நெற்று, தேங்காய்னு சொல்லுவோம். அப்புறம் இளநீர் இதெல்லாம் விழுகிறது. அது விழுகும்போது அங்கிருந்த அந்த எருமை கன்றுகள் அஞ்சி அந்த நெற்கதிர்களை கால்களால் மிதிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடுமா. அப்படிப்பட்ட ஒரு வளமான பகுதியை உடையதான் இந்த திருவையாறு அப்படிங்கிறத 8வது பாடலில் குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தர். அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடலில் என்ன செய்தி அப்படின்னா, அந்த அடிமுடி செய்தி தான். அந்த பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையில் தங்களில் யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது சிவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அப்போது பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, அன்னப்பறவை வடிவம் எடுத்து போகிறார். திருமால் பன்றி வடிவம் எடுத்து சிவனுடைய திருவடியை காணப்போகிறார். இருவராலையும் பார்க்க முடியவில்லை. அப்படி யாராலும் அறிய முடியாது ஓங்கி இருக்கக்கூடியவன் இந்த சிவபெருமான். அவன் உறைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா அது திருவையாறு தான். அங்கே இருக்கக்கூடிய கூத்தர்களும் மகளிரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடலும் ஆடலும் ஆடி அவர்கள் அங்கே மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய ஊர் தான் இந்த திருவையாறு அப்படின்னு குறிப்பிடுறாரு திருஞான சம்பந்தர். அதற்கு அடுத்தபடியாக 10வது பாடலில் எப்போவுமே அந்த சமணர்கள் சாக்கியர்களை எல்லாம் கொஞ்சம் தாக்கி பேசுவார் திருஞான சம்பந்தர். அந்த சமணர்கள் அப்படிங்கிறவங்க இழிசெயல் செய்யக்கூடியவங்களா, இழிவான செயல் செய்வாங்க, சிறிய ஆடை அணிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சமணர்களும் அதுக்கப்புறம் சாக்கியர்களும் அவங்க சொல்லக்கூடிய அந்த பயனில்லாத சொற்களை யாரும் கேட்காதீர்கள், அதையெல்லாம் விட்டு சிவபெருமானை அடையுங்கள், அந்த சிவபெருமானை அடைந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். அப்படிப்பட்ட அந்த சிவன் தங்கியிருக்கக்கூடிய இடம்தான் அந்த திருவையாறு. அப்படிப்பட்ட அந்த திருவையாற்றிலே அந்த காவிரியார் என்ன பண்ணுமா, மணிகளையெல்லாம் கரையில் கொண்டு வந்து சேர்க்குமாம். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியதான் இந்த திருவையாறு அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் திருஞான சம்பந்தர். அதற்கு அடுத்தபடியாக 11வது பாடல். இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த திருஞான சம்பந்தருடைய பாடல்களை படிக்கிறதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அன்னப்பறவை உழவக்கூடிய திருவையாறு, அந்த திருவையாற்றிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சீர்காழியிலே வாழக்கூடிய சிறப்பு பொருந்திய ஞானசம்பந்தன் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஞானசம்பந்தன் பாடிய அந்த மேற்கண்ட அந்த 10 பாடல்களையும் யாரெல்லாம் பாடுகிறார்களோ அல்லது பாடுவதை கேட்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மேலுலகம் என்று சொல்லக்கூடிய அமரர் உலகம், அந்த தேவர் உலகத்தை சென்று அடைவார்கள் அப்படிங்கிற செய்தியை திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா, திருஞான சம்பந்தர் பதிகத்தை படிக்கிறது மூலமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பாடல்களை படிக்கிறது மூலமாக ஏற்படக்கூடிய பயன்களை சொல்லக்கூடியதாக இந்த 11வது பாடல் அமைந்திருக்கிறது. இப்படியாக இந்த திருவையாற்று பதிகம் அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அல்லது விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நேரம் கிடைக்கும்போது
நான் எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ நான் அதை பதிவிட்டு விடுகிறேன். மிக்க நன்றி.